அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையலில் கொங்கு நாட்டு ஸ்டைலில் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமான தக்காளி பஜ்ஜி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொங்கு நாடுனா ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி இந்த இடத்துலலாம் இந்த தக்காளி பஜ்ஜி ரெசிபி ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். எப்போதுமே இந்த மாதிரி சட்னி ரெசிபியை சாப்பிட்டு நமக்குமே போர் அடிச்சிருக்கும். இந்த தக்காளி பஜ்ஜி ரெசிபியில் நமக்கு புளிப்பும் அதிகமாக இல்லாமல் காரமும் அதிகமாக இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி பஜ்ஜி ரெசிபியை நம்ம வீட்டில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம குக்கரில் ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கரில் நான் இப்போ சொல்ல போகிற அளவுகளில் நீங்கள் செய்யும்போது 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி குறைய சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கருக விட்டுறாமல் லைட்டான பொன்னிறமானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்த்துட வேண்டாம், கசப்பு தன்மை வந்துடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு 12 பல் அளவு பூண்டு தோல் உரிச்சு அதை நசுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. பூண்டை முழுசாக சேர்க்கறதுக்கு பதிலாக நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி வரும். வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதங்கணும். அது வர ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். 2லேருந்து 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி சேர்த்து செஞ்சு பாருங்கள். வெங்காயம் வதங்குற கேப்பில் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 8 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம தக்காளி அளவுக்கு ஏற்ற மாதிரி காரத்தையும் குறைய சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு புளிப்பு அதிகமாக இருக்காது. இது தக்காளி பஜ்ஜின்றதுனால தக்காளியை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். 8 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து இதையும் நம்ம குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா குழைய வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை சேர்த்து நான் 5 நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கிட்டேன். தக்காளியெலாம் நல்லா குழைய வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தோம். இருந்தாலும் நம்ம காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியுடைய ஈரத்தன்மையே போதும், தண்ணி இப்போ சேர்த்துட வேண்டாம். மிளகாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கர் மூடியை போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் காரம் கடைசியாக செக் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்து விசில் வச்சு இறக்கிக்கோங்க. 3 விசில் வச்சு நான் இறக்கிக்கிட்டேன். விசிலும் அடங்கிடுச்சு. இது சூடாக இருக்கும்போதே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. அடுத்து நம்ம தக்காளியோடைய அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை நீங்கள் இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த தண்ணி தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம கடைசியாக இதை சேர்ப்போம். இப்போ இந்த இளஞ்சோட்டோடு இருக்கும்போதே நம்ம 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா கடைஞ்சிக்கலாம். 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கடைஞ்சிக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம அந்த சூட்டோடு இருக்கும்போதே நமக்கு கடைஞ்சி எடுத்தால் நமக்கு நல்லா மசிய கடைய வரும்.
நம்ம இதை மிக்சியில் அரைக்கும் போது டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். அதனால் நீங்கள் மற்ற வச்சே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நீங்கள் இதை சூட்டோடு இருக்கும்போதே கடைஞ்சிக்கோங்க. இப்போ நான் நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளியில் இருந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த உங்கள் திக்கிங் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நீங்கள் தண்ணியும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தளர்வாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த அளவு திக்காக இருக்கும்போது நம்ம சப்பாத்தி பூரி கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த தக்காளி பஜ்ஜி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.